பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பின் எதிரொலியாக கொள்ளை சம்பவங்கள் கணிசமான அளவு குறைந்திருப்பதாக குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். வணக்கம் எழில், நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த கொள்ளை சம்பவங்கள் கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது எத்தனை சதவீதம் குறைஞ்சிருக்கு? இதை பத்தின கூடுதல் தகவலை சொல்லுங்க. அதாவது கடந்த 8ஆம் தேதி முதல் 500 ரூபாய் முதல் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்திருந்ததை அடுத்து பொதுமக்கள் தாங்கள் வைத்திருக்கிற பணத்தை வங்கிகளில் கொடுத்து பண பரிமாற்றத்தை செய்து கொள்ளவும், அதே போல டெபாசிட் செய்வதற்கும் வங்கியிலிருந்து பணம் எடுப்பதற்குமாக நீண்ட வரிசையில் பொதுமக்கள் நின்று கடந்த 10 தினங்களாக அவர்கள் தொடர்ந்து பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் மத்தியில் பணப்புழக்கம் என்பது மிகப்பெரிய அளவில் தட்டுப்பாடாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த மத்திய அரசினுடைய அறிவிப்பு என்பது பொதுமக்களுக்கு மட்டும் ஒரு சிரமத்தையும் ஒரு தட்டுப்பாட்டையும் ஏற்படுத்தவில்லை. அது கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுகின்ற குற்றவாளிகள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற தகவலைத்தான் குற்ற ஆவண காப்பகம் நமக்கு தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த அறிவிப்பு வந்ததை அடுத்து பெருமளவில் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள், அதாவது பணத்தை மையமாக வைத்து நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்கள் சுமார் 85% குறைந்திருப்பதாக அவர்கள் நமக்கு தகவல் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக செயின் பறிப்பு, அது மட்டுமல்ல நகை கொள்ளைகள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து பணத்தை மையமாக வைத்து, அதாவது வீட்டின் பூட்டை உடைத்து பணத்தை கொள்ளையடிப்பது, பீரோவை உடைத்து கொள்ளையடிப்பது, வணிக நிறுவனங்களில் பணத்தை கொள்ளையடிப்பது, அதே போல பிட் பாக்கெட் அடிப்பது போன்ற பணத்தை மையமாக வைத்து நடைபெறும் குற்றங்கள் வெகுவாக குறைந்துள்ளது என்ற தகவலை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். நாளொன்றுக்கு தமிழகத்தில் சராசரியாக சுமார் 80 முதல் 100 வழக்குகள் பதிவாகி வந்ததாகவும், தற்பொழுது அந்த வழக்குகள் சுமார் 20 முதல் 25 மட்டுமே பதிவாகி வருகிறது என்ற தகவலையும் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். தேசிய அளவில் இந்த குற்றங்களின் எண்ணிக்கை சுமார் 75% குறைந்திருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த கொலை, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அவர்கள் நமக்கு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பணத்தை பெற்றுக்கொண்டு கொலை செய்கின்ற இந்த கூலிப்படை கும்பல்களும் இப்பொழுது அவர்களுடைய அந்த கொலை சம்பவங்களும் தற்போது குறைந்துள்ளதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் பணத்தை வாங்கி கொண்டுதான் கொலை சம்பவங்கள், கொலையில் ஈடுபடுவார்கள். தற்பொழுது இந்த 1000, 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து அது போன்ற பணத்தை பெற்றுக்கொண்டு கொலை செய்கின்ற கூலிப்படை கும்பலினுடைய செயல்பாடுகளும் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 1000, 500 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து கொள்ளையர்கள் அந்த ரூபாய் நோட்டுகளை கொள்ளையடிப்பதில், திருடுவதில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் நமக்கு சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, பொதுவாகவே பரவலாக நடைபெற்று வந்த குற்ற சம்பவங்கள் சுமார் 75% அளவிற்கு கட்டுப்பாட்டில் இருக்கிறது, குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் பணத்தை மாற்றுவதற்கு பொதுமக்கள் அனைத்து தரப்பினரும் வங்கிகளில் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற பணத்தை டெபாசிட் செய்வதில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் அந்த பொதுமக்களின் மத்தியில் இருக்கிற அந்த குற்ற மனோபாவங்களும் குறைந்திருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. பணத்தை மாற்றுவதற்கும் பணத்தை டெபாசிட் செய்வதற்குமாக அவர்கள் ஆர்வம் காட்டி வருவதால் குற்ற சம்பவங்கள் குறைந்திருக்கிறது என்ற தகவலையும் இதற்கு ஒரு காரணமாக குற்ற ஆவண காப்பகம் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து எந்தெந்த துறைகளில் எவ்வளவு குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை நாம் கேட்டோம். ஆனால் தற்பொழுது வரை நமக்கு கிடைத்திருக்கின்ற தகவலின்படி குற்ற சம்பவங்கள் என்பது கடந்த 10 தினங்களில் சுமார் 75% அளவிற்கு குறைந்திருக்கிறது. இன்னும் மற்ற புள்ளி விவரங்களை நாங்கள் விரைவில் சொல்லுவோம் என்று அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள்.